Honda City 5G demo car தான் பார்க்குறோம். City 5G demo car automatic. வெறும் 18,000 km தான் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் V வேரியன்ட் இது. Ertiga நியூ அரைவல். எல்லாரும் 7 சீட்டர் கேட்டிருந்தீங்க. வெல்கம் டு கிரேசி கார்ஸ் வியூவர்ஸ். நான் உங்க விஜய். இப்போ எங்க இருந்து பேசிட்டு இருக்கேன்னா கேபிட்டல் ஹோண்டா மீனம்பாக்கம் ஸ்டீர் ஆட்டோ குன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். 200+ வெஹிக்கிள்ஸ் இருக்கு. யூஸ்ட் கார்ஸ், வாரண்டி கேட்டகரியில இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபைட் கார்ஸுமே இருக்கு. டெமோ கார்ஸ் இருக்கு. ஹோண்டால, ஸ்கோடால, ஃபோக்ஸ்வேகன்ல எல்லாத்துலயுமே டெமோ கார்ஸுமே நம்ம வச்சிருக்கோம். இதுல வந்து மினிமம் கேட்டகரி, அதாவது மினிமம் 1 lakhல இருந்தே உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் 10 lakhs 11 lakhs வரைக்கும் உங்களுக்கு கார் இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம மொத்தம் 7 பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு வண்டியா பார்க்க போலாம். City 5G 2024 மாடல் டெமோ கார் தான் பார்க்குறோம். இதோட வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல், அதாவது ZX மேனுவல் சொல்லுவாங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதான் டாப் எண்ட் மாடல். ஸோ ADAS ஃபீச்சர்ஸ், ஏர் பேக், ABS ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள். 2024 4500 km மட்டும் தான் ஓடி இருக்கு. வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கு. இதோட கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,60,000 கோட் பண்ணுறோம். இதோட ஆன் ரோட் புது வண்டி இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20 lakhs கிட்ட வருது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி கிலோமீட்டர் ஒன்று டெமோ கார் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வண்டி லுக்காக இருக்கட்டும், அப்பியரன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்க, நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். City 5G டெமோ கார் ஆட்டோமேட்டிக் ZX CVT வெர்ஷனு 18,000 km ஓடி இருக்குது. 2023 மாடலு. இது அன்ரிஜிஸ்டர் காரு. டெமோ கார்ன்றதால உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே சேம் ஆஸ் யூஷுவல். புது வண்டிக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான் பண்ணி தருவோம். பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமாக தான் பண்ணி தருவாங்க. நியூ காருக்கு என்ன பண்ணுறாங்களோ அதே தான். வண்டி வந்து பாருங்க, வண்டி நல்லா இருக்கு. ஸோ ZX CVTன்றதால டாப் மண்டு. எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ADAS கண்ட்ரோல் வரும் உங்களுக்கு. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, புஷ் ஸ்டார்ட் பட்டனு, கீலெஸ் என்ட்ரி, கீழே இருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. வந்து பாருங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இதோட கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16,87,000 கோட் பண்ணுறோம். அதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. நேரில் வாங்க, நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். Ertiga நியூ அரைவல். எல்லாருமே 7 சீட்டர் கேட்டிருந்தீங்க. அதனால் இப்போ ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2019 மாடலு, செகண்ட் ஓனர், 60,000 km ஓடி இருக்குது. VXI ஹைப்ரிட் இன்ஜின், பெட்ரோல். வெறும் 60,000 km தான் ஓடி இருக்குது. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 7 சீட்டர் வேணும்னு எல்லாரும் கேட்டவங்களுக்காக ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், 2019ன்றதால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபண்ட் ஆப்ஷன் 80 to 90% பண்ணலாம். ஸோ பேங்கிங்லேயே பண்ணலாம். உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபோர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியில் எந்த ஒர்க்குமே இல்லை. வண்டி நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ VXI ஹைப்ரிட்ன்றதால உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் தான். வண்டி நல்லா இருக்கும். Ertiga பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது ஹைப்ரிட் இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ராக்சிமேட் ப்ரைஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 அந்த ரேஞ்ச் அப்ராக்சிமேட்டாக வரும். அதில் வந்து நெகோஷியபிள் இருக்கும். நம்பர் கொடுத்துருக்கேன் ப்ரிஸ்கிரிப்ஷனில், அதில் நீங்கள் கால் பண்ணுங்கள். Elite i20 2014 மாடலு, சிங்கிள் ஓனர், 96,000 ஓடி இருக்குது. டீசல் வண்டி வந்து ஆஸ்டா வேரியன்ட். ஸோ ஆஸ்டா வேரியன்ட்னும் போது உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். புஷ் ஸ்டார்ட் பட்டன், ஏர் பேக், ABS, அலாய் வீல் எல்லாமே வந்துடும். டாப் எண்ட் மாடல் தான் இது. இந்த வண்டி கண்டிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா டீசலில் இருந்தாலும் அந்த கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2014 பழைய மாடலாக இருந்தாலும், இயர் பழசாக இருந்தாலும், ஆனால் அவங்க மெயின்டைன் பண்ணுறது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 96,000 km தான் ஓடிருக்காங்க. யூஸ்வலாக டீசல் வண்டி கொஞ்சம் அதிகமாக ஓட்டுவாங்க. ஸோ இவங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 2014ன்றதால ஃபினான்ஸ் ஆப்ஷனும் எலிஜிபிள் இருக்குது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,25,000 கோட் பண்ணுறோம். ஸோ இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வண்டி வாங்க, நேரில் வந்து பாருங்கள், நான் பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். ஹோண்டால அமேஸ் 2016 மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். 68,000 km ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர், பெட்ரோல், SMT மேனுவல். வண்டி நல்ல கண்டிஷன், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 60,000 ஓடினாலும் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்ட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. இதோட கோட்டிங் ப்ரைஸ் வந்து 4.5 கோட் பண்ணுறோம். இதுலேருந்து நெகோஷியபிள் இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க, நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். சிட்டியில் 5G 2021 மாடல், வெறும் 18,000 km தான் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர், V வேரியன்ட். இது கீழே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். வண்டி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18,000 ஓடினதால பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூ அரைவலாக வந்திருக்கு. 21 மாடல் மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷனும் எலிஜிபிலிட்டி இருக்குது. பாருங்க, டெஸ்ட் பாருங்க. நான் மேக்ஸிமம் என்ன இந்த வண்டியில் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இதோட கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான் வந்திருக்கு. இப்போ தான் நியூ அரைவலாக வந்திருக்கு. ஸோ இதோட கோட்டிங் ப்ரைஸ் வந்து 9.5 அந்த ரேஞ்ச் அப்ராக்சிமேட்டாக வரும். இதில் வந்து நெகோஷியபிள் இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள். நான் மேக்ஸிமம் பெஸ்ட்டாக என்னமோ பண்ணித்தரேன். மாருதியில் S-Cross பார்க்க போகிறோம். டெல்டா வேரியன்ட்டு 2016 மாடல், சிங்கிள் ஓனர், 80,000 ஓடி இருக்குது. 1.3 டீசல் வண்டி. 2016ன்றதால வண்டி கண்டிஷன் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் தான். டீசல் வண்டி கம்மி கிலோமீட்டரில் கிடைக்கிறது இல்லை. ஸ்பெஷலி S-Cross கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் வண்டி. வந்து பார்த்தீங்கன்னா மாருதியிலே உங்களுக்கு பில்டு குவாலிட்டி அதிகமாக இருக்கிற வண்டி. மேக்ஸிமம்ஸ் வந்து எல்லாமே ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இதில் இருக்குது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் வந்து 2016ன்றதால 80% மினிமம் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு பேங்கிங்லேயே பண்ணிக்கலாம். வண்டி நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,95,000 கோட் பண்ணுறோம். அதுலேருந்து நெகோஷியபிள் இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க, நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். மாருதியில் Celerio ZXi
ஆட்டோமேட்டிக் வண்டி பார்க்குறோம். 2018 மாடல், செகண்ட் ஓனர், 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெஹிக்கிள் வந்து கண்டிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. கிலோமீட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா 44 தான் ஓட்டியிருக்காங்க. 2 ஓனராக இருந்தாலும் 44,000 தான் கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. வண்டி நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2008ன்றதால உங்களுக்கு மேக்ஸிமம் லோன் ஆப்ஷனும் இருக்குது. 80 to 90% வந்து உங்களுக்கு லோனே வந்துடும். வண்டி வந்து ட்ரை பண்ணுங்கள். இதோட கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,35,000 கோட் பண்ணுறோம். அதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிளும் இருக்குது. நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள், நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஹோண்டா சிட்டியில் ZX வேரியன்ட் GXI மாடல், அதாவது 2007 மாடல், செகண்ட் ஓனர் 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ தான் நியூ அரைவலாக வந்திருக்கு. இன்னும் ப்ரைஸ் கோட் பண்ணல. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன ஃபர்தராக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கால் பண்ணுங்கள். நான் இந்த வண்டியோட டீல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.